வான்மல அன்பர்களுக்கு வணக்கம். இது கிறிஸ்டியன் மீடியா சென்டரின் 1 மினிட் ப்ளீஸ். நான் ஜெசிகா மினோலியா. இன்னைக்கு நம்ம ஒருத்தரை பற்றி பார்க்க போகிறோம். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, ஏறக்குறைய வேதாகமத்தை முழுசாக படிச்சிருப்பார் பலமுறை. நிறைய பகுதிகளை மனப்பாடமாக சொல்லுவார். வேத புத்தகத்தில் இருந்து எந்த கேள்வி கேட்டாலும் கரெக்டாக பதில் சொல்லுவார். அவருக்கு இந்த திருச்சபை விஷயங்கள் அவ்வளவுமே அத்துப்படியாக இருக்கும். அதே சமயம் அவர் என்ன பண்ணுவார்னா, திருச்சபையில் என்றைக்குமே ஏதாவது ஒரு பதவியில் நான் இருக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்ப்பார். எனக்கு தெரிஞ்சு அவர் தன்னுடைய 30வது வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும், அதாவது இப்போ அவருக்கு 70 வயசு, ஏதாவது ஒரு பதவியில் திருச்சபையில் தான் சார்ந்த திருச்சபையில் இருக்கிறார். இவருக்கு இன்னொரு பக்கம் உண்டு. அந்த பக்கம் எப்படின்னாக்கா, அவர் ஏழைகளுக்கு, இல்லாதவங்களுக்கு, நோயாளிகளுக்கு அல்லது வயதானவர்களுக்கு எந்த கருணையும் காட்ட மாட்டார். ஒரு டொனேஷன் கொடுக்கணும்னா கூட, இல்லை நான் எல்லாமே ஆலயத்துக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார். பசியோட வர்றவனுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டார். அவருடைய பார்வை வேறையாக இருக்கும். ஏழைகள் அல்லது ஒடுக்கப்பட்டவர்களை பற்றின பார்வையே அவருக்கு வேறு மாதிரியாக இருக்கும். இப்போது நம்மளுடைய வாழ்க்கையை அனலைஸ் பண்ணி பார்ப்போம். நமக்கும் ஆண்டவருக்குமான உறவு நல்லா இருக்குது அப்படின்னு நாம் எப்போ சொல்ல முடியும் அப்படின்னா, ஆண்டவரிடமிருந்து நாம் அன்பை பெற்றுக்கொள்கிறோம், நாம் ஆண்டவரை நேசிக்கிறோம். அது போலவே அதே அன்பை ஏழைகள் மீதும் நாம் காட்டும்போது தான் உண்மையான கடவுளின் பிள்ளைகளாக நாம் ஆகிறோம், இல்லையா? வெறுமனே வசனங்களை மனப்பாடம் பண்ணுறதுனாலையோ, ஒழுங்காக கோயிலுக்கு போகிறதுனாலையோ, பிரசங்கம் கேட்கறதுனாலையோ, அல்லது நம்மளே பிரசங்கம் பண்ணுறதுனாலையோ எல்லாம் நாம் கடவுளின் பிள்ளைகளாக ஆக முடியாது. பெற்றுக்கொண்ட கடவுளின் அன்பை பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் போதுதான், செயல் வழியாகத்தான் நாம் கடவுளின் பிள்ளைகளாக மாற முடியும். இதை நம்ம உணரணும். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளின் வழியாக எல்லாருக்கும் நாம் கடவுளின் அன்பை எந்தெந்த விதத்தில் பகிர்ந்து கொள்ள முடியுமோ அப்படி நாம் பகிர்ந்து கொள்ளணும். ஒருவேளை அவங்களுக்கு உணவு தேவையாக இருக்கலாம், பணம் தேவையாக இருக்கலாம், அல்லது ஆதரவான பேச்சு தேவையாக இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், அவங்களுடைய தேவைகளை, கடவுளின் அன்பை நாம் மனதில் கொண்டு அதை பிறருக்கு கொடுப்பவர்களாக அவர்களுடைய தேவைகளை நாம் நிறைவேற்றும் போது நாம் கடவுளின் பிள்ளைகளாக ஆகிறோம். கடவுளின் அன்பை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம். இதை மறந்துடாதீங்க. நம்மளுடைய வாழ்க்கை எப்போவுமே வெறும் வார்த்தைகளில் அல்லது படிக்கிறேன், எழுதுகிறேன், இந்த மாதிரி சொல்கிறதுல முடிஞ்சு போகிறது கிடையாது. நம்முடைய செயல் வழியாக மட்டும்தான் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதை உலகத்திற்கு காட்ட முடியும். மறந்துடாதீங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் வெறும் ஏட்டு சுரைக்காய் மாதிரி பைபிள் படிக்கிறேன், வசனம் சொல்கிறேன், ஒழுங்காக கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? அல்லது கஷ்டப்படுகிறவர்களோடு கடவுளின் அன்பை பகிர்ந்து கொள்ளுகிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே யோசிச்சு பாருங்கள். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, உங்களுடைய முடிவு என்னங்கிறத இதே வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு அனுப்புங்க. இந்த வாட்ஸ்அப்பை பார்க்குற எல்லாருக்கும் அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம். சைனிங் ஆஃப் வினோத்.